நீங்க அழுதுட்டு இருக்கும்போது, யாராவது "எதுக்கு சும்மா முதல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு திட்டினா, இனிமே கவலைப்படாதீங்க. முதலை அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது இந்த முதலை கண்ணீர் தான். இது முதலை அதோட முதுமையால இறக்காதாம். சொல்லும்போது அதிர்ச்சியா இருக்குல்ல? இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. முதலைகள் வாழ்க்கை முழுக்க வளர்ந்துட்டே தான் இருக்குமாம். சுமார் 70 வருஷம் வரைக்குமே வாழுமாம். மனிதர்கள் இத வளர்க்கும்போது 100 வருஷம் வரைக்கும் வாழும்னு சொல்றாங்க. ரஷ்யாவுல ஒரு முதலை வந்து 115 வருஷம் வாழ்ந்திருக்கு. முதலை அதோட வாழ்நாள் முழுக்க எப்படியெல்லாம் வாழும் தெரியுமா? எந்த சூழ்நிலைக்கும் தன்னை மாத்திக்குமா. அதோட சக்திய சேமிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம 3 வருஷம் வரைக்கும் சாப்பிடாம கூட இருக்க முடியுமா. இப்படி இருக்க முதலை எதனால இருக்கும்னு பார்த்தா, ஏதாவது நோய் வந்ததுன்னா, சுற்றுப்புறம் கெட்டுப்போனா, மனிதர்கள் தொல்லை கொடுத்தா இறக்குமே தவிர, வயசாகிறதால இருக்கும்னு சொல்லவே முடியாதாம். நம்ம முதலைகள் கிட்ட இருந்து என்னெல்லாம் கத்துக்கலாம்னு பார்க்கலாமா? கிடைக்கிறத சிக்கனமா பயன்படுத்தணும். மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். முக்கியமா பொறுமையா இருக்கணும். இனி யாராவது உங்கள முதலைன்னு சொன்னா, கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோங்க. எது இல்லனாலும் பரவால்ல. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல.